வெள்ளி விழா, பொன் விழா, பவள விழாவை தொடர்ந்து திமுகவின் 100ஆண்டு விழாவின் போதும் தமிழ்நாட்டை திமுக தான் ஆட்சி செய்யும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி தெரிவித்தார். திமுக பவள விழா நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய முதலமைச்சர் 2026ஆம் ஆண்டிலும் திமுக ஆட்சியை கைப்பற்றும் என்றும் அதை ஆணவத்தில் சொல்லவில்லை, தொண்டர்களின் மீதுள்ள நம்பிக்கையில் சொல்வதாக தெரிவித்திருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற திமுக முப்பெரும் மற்றும் பவள விழாவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலமாக கலைஞர் உரை அரங்கேற்றப்பட்டது. விழாவில் பெரிய நாற்காலிகள் 2 அமைக்கப்பட்ட நிலையில் ஒன்றில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமர்ந்திருந்த நிலையில் அருகில் இருந்த மற்றொரு நாற்காலியில் AI தொழில்நுட்பத்தின் உதவியோடு கலைஞர் அமர்ந்திருப்பதைப் போல காட்சிப்படுத்தப்பட்டது. திமுக முப்பெரும் விழாவில் பெரியார், அண்ணா, கலைஞர் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி சிறப்பித்தார். பெரியார் விருது பாப்பம்மாளுக்கும், அண்ணா விருது அறந்தாங்கி மிசா ராமநாதனுக்கும், கலைஞர் விருது ஜெகத் ரட்சகனுக்கும், பாவேந்தர் விருது கவிஞர் தமிழ்தாசனுக்கும், பேராசிரியர் விருது VP ராஜனுக்கும், மு க ஸ்டாலின் விருது SS பழனிமாணிக்கத்திற்கும் வழங்கப்பட்டன. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள தந்தை பெரியார் திருவுருவச் சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதேபோல் சேலம் மாவட்ட ஆட்சியரகம் அருகே உள்ள பெரியாரின் சிலைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் EPS மரியாதை செலுத்தினார். தந்தை பெரியாரின் பிறந்த நாளை ஒட்டி அவரது நினைவிடத்திற்கு நேரில் சென்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மரியாதை செலுத்தினார். சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலுக்கு திடீரென வருகை தந்த விஜய் பெரியாரின் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். கட்சி தொடங்கிய பின்னர் விஜய் நேரடியாக சென்று மரியாதை செலுத்தும் முதல் தலைவர் பெரியார் என்பது கவனிக்கத்தக்கது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் நடிகர் விஜய் ஆகியோர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு X வலைதள பக்கத்தில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பிரதமர் நல்ல உடல் நலத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ இறைவனை பிரார்த்திப்பதாக ரஜினிகாந்த் பதிவிட்டுள்ளார். நீண்ட ஆயுள், நல்ல உடல்நல ஆரோக்கியத்துடனும் வாழ பிரார்த்திப்பதாக நடிகர் விஜயும் பதிவிட்டுள்ளார். திமுக சாயலில் இன்னொரு கட்சி தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை என தமிழக வெற்றி கழகத்தை குறிப்பிட்டு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை, சிறுத்தை போல இருந்த திருமாவளவன் தற்போது சிறுத்து போய்விட்டதாகவும், திமுகவை மேடையில் வைத்துக் கொண்டு மதுவிலக்கு பற்றி என்ன பேசப் போகிறீர்கள் என்றும் வினவினார். அமெரிக்க பயணத்தில் தமிழ்நாட்டிற்கு முதலீடு வராததை மறைக்கவே முதலமைச்சரும் திருமாவளவனும் நாடகமாடி வருவதாக மத்திய இணை அமைச்சர் L. முருகன் விமர்சித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விநாயகர் சதுர்த்தியை தவிர்த்து மற்ற பண்டிகைகளுக்கு வாழ்த்து கூறியதால் மக்களுக்கு பொதுவான ஆளாக விஜய் இருப்பார் என்பதில் நம்பிக்கை இல்லை என்றார். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் தந்தை பெரியாரின் சிலைக்கு மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி, சில அமைச்சர்கள் முதலமைச்சரை தவறாக வழிநடத்துவதாக குற்றம் சாட்டியதோடு சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட வேண்டும் என்றார். கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பு அதிகரித்திருக்கும் நிலையில் எல்லை பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த மாவட்ட சுகாதார அலுவலர்களுக்கு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். நீலகிரி, கோவை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் கேரள எல்லை பகுதிகளில் சுகாதார குழுக்களை 24 மணி நேரமும் தயாராக வைத்திருக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அரசு விடுமுறை தினத்தில் சிறப்பு வகுப்புகள் நடத்தும் தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மிலாடி நபி அரசு விடுமுறைக்கு பல்வேறு தனியார் பள்ளிகள் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்துவதாகவும், மாணவர்கள் சீருடை இல்லாமல் வரவழைக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கூழ்லிப்புக்கு தடை விதிக்கும் வழக்கில் புகையிலை தயாரிப்பு நிறுவனங்களை எதிர்மனுதாரராக சேர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம், தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பள்ளிகளிலும் கூழ்லிப்பு எனும் போதைப் பொருட்களை பயன்படுத்துவோர் அதிகம் இருப்பதாக நீதிபதிகள் கவலை தெரிவித்ததுடன் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக பங்கேற்பது குற்றவாளியை அழைத்து மகுடம் சூட்டி குற்றவாளிக்கு எதிராகவே கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதைப் போல உள்ளது என பாஜக முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக இருக்கும்போது எப்படி அவர்களுக்கு எதிராக மது ஒழிப்பு சம்பந்தமான தீர்மானத்தை நிறைவேற்ற முடியும் என அவர் கேள்வி எழுப்பினார். மனிதர்களை மதிக்கக்கூடிய தன்மை மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் இல்லை என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். GST வரியை முறைப்படுத்துங்கள் என்று சொன்ன கோவை அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளரை ஆள் வைத்து மற்றும் தொலைபேசி வழியாக மிரட்டல் விடுத்து மன்னிப்பு கேட்க வைப்பது கேவலமான செயல் என்று அவர் விமர்சித்தார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக ஒருங்கிணைக்கப்பட்டு தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கும் என சசிகலா நம்பிக்கை தெரிவித்தார். போயஸ் கார்டன் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விசிக சார்பில் நடத்தப்படும் மதுவிலக்கு மாநாட்டில் திமுக பங்கேற்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருப்பதென்பது ஏமாற்றும் வேலை என சசிகலா தெரிவித்தார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் வீட்டில் நடைபெற்ற கணபதி பூசையில் தாம் பங்கேற்றதை காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என பிரதமர் மோடி ஆதங்கம் தெரிவித்தார். ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவது கூட காங்கிரசுக்கு பிடிக்கவில்லை என்றார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் 3வது முறையாக ஆட்சி அமைந்த 100 நாட்களில் 15 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் தொடங்கப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பெருமிதம் தெரிவித்தார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த 10 ஆண்டுகளில் வலுவான இந்தியா உருவாக்கியதில் பாஜக வெற்றி கண்டிருப்பதாக புகழாரம் சூட்டினார். டெல்லியின் புதிய முதலமைச்சராக அமைச்சர் அதிஷியின் பெயரை ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் பரிந்துரைத்தார். அனைத்து எம்எல்ஏக்களும் ஒருமனதாக ஆதரவளித்த நிலையில் அதிஷிக்கு அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிஷி டெல்லிக்கு ஒரே முதல்வர் தான், அது அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டும்தான் என கூறினார். பயங்கரவாதி அப்சல் குருவை காப்பாற்ற போராடிய குடும்பத்தைச் சேர்ந்த பெண் டெல்லி முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக ஆம் ஆத்மி அதிருப்தி MP ஸ்வாதி மாலிவால் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அவர் டெல்லி வரலாற்றில் இன்றைய தினம் கருப்பு தினம் என்றும் அதிஷி ஒரு டம்மி முதலமைச்சர் என்றும் சாடினார். டெல்லி முதலமைச்சர் பதவியை அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா செய்தார். துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனாவிடம் தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கிய நிலையில் ஆம் ஆத்மி கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்ட அதிஷி டெல்லியின் அடுத்த முதலமைச்சராக பதவியேற்க துணைநிலை ஆளுநரிடம் உரிமை கோரினார். கொல்கத்தா பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் கொலை வழக்கில் CBIக்கு அவகாசம் தேவை என உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. வழக்கு தலைமை நீதிபதி DY சந்திரசூட் தலைமையிலான அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தபோது வழக்கின் புதிய நிலை அறிக்கையை நீதிபதிகள் ஆராய்ந்தனர். CBI அதிகாரிகள் உறக்கத்தை தொலைத்து விசாரணை நடத்தி வருவதற்கு நீதிமன்றம் பாராட்டுகளை தெரிவித்தது. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் RG-கர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை நிதி முறைகேடுகள் தொடர்பாக பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறையினர் திடீர் சோதனை நடத்தினர். பயிற்சி பெண் மருத்துவர் படுகொலைக்கு பிறகு நிதி முறைகேடுகளும் அம்பலமானதால் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் MLA-வின் வீடு உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடத்தப்படுகிறது. குற்ற வழக்குகளில் தொடர்புடையோரின் வீடுகளை புல்டோசர் கொண்டு இடிப்பதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மேற்கொள்ளப்படும் புல்டோசர் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் வழக்கின் அடுத்த விசாரணை நடைபெறும் வரை கைகளை கட்டிக்கொள்வதால் வானம் ஒன்றும் இடிந்து விழுந்து விடாது என தெரிவித்தது. மணிப்பூரில் ஊரடங்கு விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தளர்வுகள் அளிக்கப்பட்டதால் அங்கு பள்ளி கல்லூரிகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. இரு இனக்குழுக்களிடையே ஏற்பட்ட வன்முறை ஓயாத நிலையில் அம்மாநிலத்தில் பதற்றமான சூழலே நிலவுகிறது. இதனால் இணைய சேவைகளுக்கு தடை விதித்ததோடு ஊரடங்கும் விதிக்கப்பட்டது. இந்நிலையில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு பள்ளி கல்லூரிகள் செயல்பட தொடங்கின. ஒடிசாவில் உள்ள வேதாந்தா அலுமினிய யூனிட்டில் நீர் சேமிப்பு அமைப்பு உடைந்து பாக்சைட் எச்சங்கள் செந்நிற சேறு போல வெளியேறியதால் அப்பகுதி விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டன. இந்த செந்நிற சேறுகள் நச்சுத்தன்மை கொண்டவை என்பதால் சுற்றுச்சூழல் நிபுணர்களை கவலையடைய செய்திருக்கிறது.
தமிழ்நாட்டில் நீர்நிலைகளை பராமரிப்பதில் சிறப்பாக செயல்பட்டு வரும் அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள் மற்றும் தனி நபர்களுக்கு முதலமைச்சரின் நீர்நிலை பாதுகாவலர் விருது வழங்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இதில் மாவட்டத்திற்கு ஒருவர் வீதம் தேர்வு செய்யப்பட்டு தலா 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட உள்ளதாகவும் அரசாணையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பெரியாரின் பிறந்த நாளையொட்டி அண்ணா அறிவாலயத்தில் திமுக சார்பாக சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தலைமையில் அக்கட்சி நிர்வாகிகள் சமூக நீதி நாள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். நிகழ்ச்சியில் அன்பகம் கலை, பூச்சி முருகன், MP கலாநிதி வீராசாமி, மாநிலங்களவை MP கிரிராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 3ஆம் பாலினத்தவர் என்கிற காரணத்துக்காக கால்நடை மருத்துவ விண்ணப்பத்தை நிராகரிக்க கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து நிவேதா என்கிற 3ஆம் பாலினத்தவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் மாணவர் சேர்க்கை குழு தரப்பில் ஆட்சேபனை தெரிவிக்காததால் 2 வாரங்களில் நிவேதாவின் விண்ணப்பத்தை பரிசீலிக்க உத்தரவிட்டது. நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மர்ம மரணம் தொடர்பாக உறவுக்கார பெண்கள் உட்பட 3 பெண்களிடம் CBCID காவல்துறையினர் சுமார் 2 மணி நேரம் விசாரணை நடத்தினர். இந்த 3 பெண்களில் ஒருவரிடம் ஜெயக்குமார் நட்பு ரீதியாக நெருங்கி பழகியதாகவும் அவர்களுக்கிடையே ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக ஜெயக்குமார் மரணம் நிகழ்ந்திருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது. கேரளாவிலிருந்து நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் தமிழ்நாடு எல்லையில் உள்ள சோதனை சாவடியில் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றனர். மலப்புரத்தில் இளைஞர் ஒருவர் நிபா வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்ததால் தமிழ்நாட்டில் உள்ள கேரள எல்லைப் பகுதிகளில் சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சென்னை அடுத்த பெரும்பாக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் சுமார் 300 போலீசார் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். தடை செய்யப்பட்ட கஞ்சா, மாத்திரை உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பயன்பாட்டில் உள்ளதா என பள்ளிக்கரணை துணை ஆணையர் கார்த்திகேயன் தலைமையில் சுமார் 300 போலீசார் சோதனை மேற்கொண்டனர். இதில் கஞ்சா, குட்கா உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை 1000 விளக்கு பகுதியில் பார்க்கிங்கில் படுத்திருந்த நபர் மீது கார் ஒன்று ஏறி இறங்கிய அதிர்ச்சியூட்டும் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. 1000 விளக்கு பகுதியைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் என்பவர் கார் பார்க்கிங் பகுதியில் உயிரிழந்து கிடந்த நிலையில் அவர் காதிலிருந்து ரத்தம் வடிந்ததாக தெரிகிறது. பின்னர் CCTV காட்சியை பார்த்தபோது கார் ஒன்று பன்னீர்செல்வம் மீது ஏறி இறங்கியது தெரிய வந்தது. சென்னை OMR சாலையில் மது போதையில் அரசு பேருந்தை இயக்கி விபத்தை ஏற்படுத்தியதாக ஓட்டுநரை மற்ற வாகன ஓட்டிகள் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கொட்டிவாக்கத்தில் அரசு பேருந்து திடீரென கட்டுப்பாட்டை இழந்து மெட்ரோ ரயில் இரும்பு தடுப்புகள் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் ஆவேசமடைந்த வாகன ஓட்டிகள் பேருந்தை வழிமறித்து ஓட்டுநர் சரவணனை தாக்கினர். சென்னையில் கஞ்சா போதையில் ஏற்பட்ட தகராறில் குடிசை வீடுகளுக்கு தீ வைத்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். அயனாவரம் நியூ ஆவடி சாலை சோலை 3வது தெரு சாலையோரம் உள்ள குடிசை பகுதியைச் சேர்ந்த அப்பு பிரசாத் என்பவரோடு சோலை நிவாஸ் என்பவருக்கு தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் அப்பு பிரசாத் வீட்டுக்கு பதிலாக சோலை நிவாஸ் தவறுதலாக பக்கத்து வீட்டில் தீ வைத்ததாக கூறப்படுகிறது. மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே தனியார் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3ஆக உயர்ந்திருக்கிறது. விசாக பெண்கள் தங்கும் விடுதியில் கடந்த 12ஆம் தேதி பிரிட்ஜில் தீ விபத்து ஏற்பட்டு அதிகளவு நச்சுப்புகை வெளியேறியது. இந்த விபத்தில் 2 ஆசிரியர்கள் மூச்சு திணறி பலியான நிலையில் தற்போது விடுதி மேலாளரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மிலாடி நபியை ஒட்டி கோவை உக்கடம் பகுதியில் உள்ள இஸ்லாமிய அமைப்பு சார்பில் 40,000 பேருக்கு மட்டன் பிரியாணி வழங்கப்பட்டது. உக்கடம், GM நகர், கோட்டைமேடு, கரும்புக்கடை ஆகிய பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் 40,000 பேருக்கு மட்டன் பிரியாணி வழங்கப்பட்டது. இதற்காக 400 ஆடுகள், 2500 கிலோ அரிசி உள்ளிட்ட பொருட்களை கொண்டு பிரியாணி தயாரிக்கும் பணி நடைபெற்றது. ஓணம் பண்டிகை, மிலாடி நபி என தொடர் விடுமுறையை ஒட்டி கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. உள்ளூர், வெளி மாவட்டம் மற்றும் கேரளாவிலிருந்தும் குடும்பத்துடன் குவிந்த சுற்றுலா பயணிகள் திரிவேணி சங்கமம், சன்ரைஸ் பாயிண்டில் சூரிய உதயத்தை கண்டு ரசித்தும் படித்துறை கடலில் குளித்து அலைகளோடு விளையாடியும் மகிழ்ச்சி அடைந்தனர். மிலாடி நபி விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையின் 2 புறங்களிலும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. மூஞ்சிக்கள், கல்லறைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் சாலையின் 2 புறங்களிலும் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றுலா வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்ததால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர்.
மிலாடி நபி விடுமுறையை ஒட்டி நீலகிரி மாவட்டம் உதகைக்கு சென்ற ஏராளமான சுற்றுலா பயணிகள் மலைப்பாதை ரயிலில் பயணம் செய்ய குவிந்தனர். தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். தொடர்ந்து மலை ரயிலில் பயணித்த சுற்றுலா பயணிகள் இயற்கையின் அழகை கண்டு ரசித்தனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்ததை தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் அருவி மற்றும் ஆற்று பகுதியில் குளிக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி 12,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போது வினாடிக்கு 8,000 கன அடியாக குறைந்திருக்கிறது. மிலாடி நபி விடுமுறை என்றும் புதுக்கோட்டையில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை படுஜோராக நடைபெற்றதன் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. அதில் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் பார் அருகே மதுப்பிரியர்கள் கள்ளச்சந்தையில் மது வாங்கி அருந்தியது பதிவாகியிருந்தது. கூடுதல் விலைக்கு விற்கப்பட்டாலும் மதுப்பிரியர்கள் உற்சாகமாக அதனை வாங்கி சென்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் உள்ள பெரியார் சிலை முன்பாக விசிகாவினர் மது பாட்டில்களை கொட்டி அழித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு மதுவிலக்கை அமல்படுத்த கோரியும் சமூகத்தை சீரழிக்கும் டாஸ்மாக் கடைகளை மூடக் கோரியும் 50க்கும் மேற்பட்ட விசிக தொண்டர்கள் கோஷங்களை எழுப்பினர். காஞ்சிபுரம் பிள்ளைப்பாக்கம் சிப்காட்டில் உலகத்தரம் வாய்ந்த மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி தொழிற்சாலை அமைப்பதற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பாரத் இன்னோவேட்டிவ் கிளாஸ் டெக்னாலஜிஸ் நிறுவனம் சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் செயல்பட்டு வரும் சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் 118 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் கோரிக்கை மனு அளிப்பதற்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு செல்ல முயன்றதாக 118 தொழிலாளர்களை போலீசார் கைது செய்து பின்னர் விடுவித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் நீதிமன்ற உத்தரவுப்படி 3வது நாளாக நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் இடித்து அகற்றப்பட்டன. வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் தொடர்ந்த வழக்கில் 12 வாரங்களுக்குள் கும்பகோணத்தில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து ஆக்கிரமிப்பு பகுதிகளில் உள்ள குடியிருப்புகள் இடிக்கப்பட்டு வருகின்றன. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பெற்றோர் மற்றும் 2 குழந்தைகள் தீயில் கருகி பலியான சம்பவத்தில் அரசு அதிகாரிகள் மெத்தனமாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டி தலித் மக்கள் முன்னணியினர் மாவட்ட ஆட்சியரின் காரை வழிமறித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பட்டாபிராம் கிராமத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற ஆட்சியரை தலித் மக்கள் முன்னணியினர் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சேலத்தில் பட்ட பகலில் ஜவுளி கடைக்குள் புகுந்து கடையின் உரிமையாளரை அரிவாளால் வெட்ட முயன்ற சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இளம்பிள்ளை கருக்கடை பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள ஈஸ்வரன் என்பவருக்கு சொந்தமான ஜவுளி கடையில் புகுந்த இளைஞர் ஒருவர் சரமாரியாக அரிவாளை கொண்டு தாக்கினார். இதில் ஈஸ்வரன் சமயோசிதமாக செயல்பட்டு தனது உயிரை காப்பாற்றிக் கொண்டார். மதுரையில் கடன் தொல்லை காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஊராண்ட உரப்பனூர் கிராமத்தைச் சேர்ந்த பால்பாண்டி என்பவர் மனைவி சிவஜோதி பெயரில் IDFC வங்கியில் பெற்ற கடனை திரும்ப செலுத்தாததால் வங்கி ஊழியர்கள் வந்து சத்தம் போட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த பால்பாண்டி குடும்பத்தோடு தற்கொலைக்கு முயன்றார். ரஷ்யாவில் உள்ள மிக உயரமான மவுண்ட் எல்பிரஸ் மலையேறி சென்னை திரும்பிய தந்தை மகளுக்கு விமான நிலையத்தில் உறவினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மண்ணிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த மலையேற்ற பயிற்சியாளர் திருலோக சந்திரன் தனது மகளுடன் ரஷ்யாவில் உள்ள ஐரோப்பிய கண்டத்தின் மிக உயரமான மலையான மவுண்ட் எல்பிரஸ் மலையை ஏறி சாதனை படைத்துள்ளார். சென்னை அடுத்த பள்ளிக்கரணையில் பெரியாரின் 146வது பிறந்தநாளை முன்னிட்டு மக்கள் குடியரசு இயக்கம் சார்பாக அவரது புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் சமூக நீதி கொண்ட சமூகம் அமைய பாடுபடுவோம் என பெரியார் புகைப்படத்திற்கு முன்பாக உறுதிமொழி ஏற்றனர். நெல்லை மாவட்டத்தில் தேசிய பேரிடர் மையத்தை நிரந்தரமாக அமைக்க வள்ளியூர் மற்றும் ராதாபுரம் பகுதிகளில் 5 ஏக்கர் இடம் தேர்வு செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார். ராதாபுரத்தில் தேசிய பேரிடர் குழுவின் மண்டல மையத்தை திறந்து வைத்த அவர் 30 பேர் கொண்ட தேசிய பேரிடர் குழுவினர் நவீன உபகரணங்களோடு முகாமிட்டு இருப்பார்கள் என்று கூறினார்.
சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் ரயில்வே போலீசார் விசாரணைக்காக அழைத்து சென்ற கீமேனை விடுவிக்க கோரி ரயில்வே தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சூடியூர் பரமக்குடி இடையே தண்டவாளத்தில் பொருத்தப்பட்டிருந்த 100க்கும் மேற்பட்ட கிளிப்புகள் கலன்று கிடந்ததை கவனித்த கீமேன் செந்தில்குமார் போலீசுக்கு தகவல் தந்த நிலையில் அவரை போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்றனர். தஞ்சையில் பெட்ரோல் பங்க் ஒன்றில் ஹெல்மெட் அணிந்து சென்ற 50 பைக் ஓட்டிகளுக்கு 1 லிட்டர் பெட்ரோல் இலவசமாக வழங்கி இன்ப அதிர்ச்சி கொடுக்கப்பட்டது. ஆற்றுப்பாலத்திற்கு அருகில் உள்ள பெட்ரோல் பங்கில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் பன்னுனா கிரீம் இருக்க வேண்டும், பைக்குனா ஹெல்மெட் இருக்கணும் என்ற வாசகங்கள் எழுதிய பேனர் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மதுரை உத்தங்குடியில் பிளாஸ்டிக் குப்பையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் நச்சு புகையினால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். உத்தங்குடியில் காலி இடத்தில் கொட்டப்பட்டிருந்த குப்பையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு பற்றி எரிந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயை அணைத்தனர். நெல்லை மாவட்ட வண்ணாரப்பேட்டையில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் இரு தரப்பினர் சரமாரியாக மோதிக்கொண்டனர். திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிலர் மது அருந்திவிட்டு உணவு பந்திக்கு வந்தபோது வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறி ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். திருச்சியில் பெண்கள் மற்றும் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பைக் சாகசம் செய்து ரீல்ஸ் வெளியிட்ட கல்லூரி மாணவர் கைதுக்கு பிறகு மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டதோடு இனி இது போன்ற தவறை யாரும் செய்ய வேண்டாம் என கேட்டுக் கொண்டிருக்கிறார். புத்தூர் மூலக்கொல்லை தெருவைச் சேர்ந்த சீனி ரியாஸ் தொடர்ந்து மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி வந்ததால் அவர் கைது செய்யப்பட்டார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே பட்டக்காரனூர் கிராமத்தில் உள்ள குட்டையில் முதலை நடமாட்டம் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து குட்டையை சுற்றி நைலான் வலையை கட்டி தண்ணீரை வெளியேற்றி முதலையை பிடிக்கும் முயற்சியில் சிறுமுகை வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். வீராணம் ஏரியில் தண்ணீர் திறந்தும் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள சந்திரன் வாய்க்காலின் கிளை வாய்க்காலில் தண்ணீர் வராததால் நெற்பயிர்கள் கருகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். அது மட்டுமின்றி சந்திரன் வாய்க்காலில் இருந்து பிரியும் கிளை வாய்க்கால் தூர்ந்து போய் முட்புதர்கள் மண்டி கிடப்பதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் குரோம்பேட்டையில் உள்ள அஸ்தனாபுரம் வெங்கட்ராம் நகரில் தனியார் நிறுவன ஊழியர் கந்தசாமியின் இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் திருடி சென்றனர். இதனைத் தொடர்ந்து சிசிடிவி காட்சியை பார்த்தபோது திருடிய இருசக்கர வாகனத்தில் மர்ம நபர்கள் சென்றது தெரிய வந்தது. இதுகுறித்து சிற்றப்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ஆதம்பாக்கத்தில் பாதாள சாக்கடை பணியின் போது தோண்டப்பட்ட பள்ளத்தில் இருந்து வெளியேறிய கழிவுநீர் அருகில் உள்ள வீடுகளில் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் அவதிக்குள்ளாக்கினர். லாயர்ஸ் அவென்யூ மற்றும் TNGO காலனி உள்ளிட்ட பகுதிகளில் கழிவுநீர் கால்வாய் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் மூடப்படாமல் கழிவுநீர் வெளியேறி வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் போதிய பேருந்துகள் இல்லாததால் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்த பயணிகள் மணிக்கணக்கில் பேருந்து நிலையத்தில் காத்திருந்தனர். வார இறுதி நாள் ஓணம் பண்டிகை மிலாடி நபி என தொடர் விடுமுறை என்பதால் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்த பயணிகள் திரும்பி சென்ற போது பேருந்துகள் கிடைக்காமல் அவதிப்பட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே 16 வயது பள்ளி சிறுமியை கடத்தி சென்ற இளைஞர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சங்கராபுரம் அருகே வசித்து வரும் ஜெயசூர்யா என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த 16 வயது பள்ளி சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி அவரை பெங்களூரு கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது. சிறுமியின் தாய் கொடுத்த புகாரில் ஜெயசூர்யா கைது செய்யப்பட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கார் மீது லாரி மோதிய விபத்தில் 3 பேர் காயமடைந்தனர். பெங்களூருவைச் சேர்ந்த மகாதேவ சுவாமி தனது மனைவி மகனுடன் காரில் திருமணஞ்சேரி சென்றுவிட்டு மீண்டும் பெங்களூரு திரும்பியதாக கூறப்படுகிறது. கார் புல்லூர் GST சாலையில் சாலையை கடக்க முயன்ற போது சென்னையில் இருந்து திருச்சி நோக்கி சென்ற லாரி கார் மீது பலமாக மோதியது. கள்ளக்குறிச்சி அருகே கிணற்றுக்குள் சிக்கி தவித்த 3 பேரை தீயணைப்பு துறையினர் பத்திரமாக மீட்டனர். பூமாம்பாக்கம் கிராமத்தில் வயல்வெளி வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற வேல்முருகன், ஜெய்சங்கர் ஆகியோர் மாடு வருவதைக் கண்டு கிணற்றில் குதித்த நிலையில் அவர்களை காப்பாற்ற சென்ற இளைஞர் ராஜ்குமாரும் வெளியேற முடியாமல் தவித்தார்.
காஞ்சிபுரம் மாவட்டம் ஆதனூரில் அரசு புறம்போக்கு நிலத்திற்கு தடையில்லா சான்று கேட்டு ரவுடி கும்பல் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் வழக்கறிஞருக்கு கொலை மிரட்டல் விடுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. ரவுடி சங்கர் என்பவர் அரசு புறம்போக்கு நிலத்தில் பிளாட் போட்டு அப்ரூவல் இல்லாமல் தடையில்லா சான்று கேட்டு ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ் அமுதனுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக புகார் எழுந்திருக்கிறது. மதுரை மாவட்டம் மேலூரில் கஞ்சா போதையில் நிர்வாணமாக நின்று கொண்டு அட்டகாசம் செய்த இளைஞரை அப்பகுதி மக்கள் மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். பேருந்து நிலையத்தில் இளைஞர் ஒருவர் கஞ்சா போதையில் நிர்வாணமாக அங்குமிங்குமாக ஓடியபடி பயணிகள் அச்சுறுத்தி வந்த நிலையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் அவரை பிடித்து ஆடை அணிவித்து போலீசிடம் ஒப்படைத்தனர். திருவள்ளூர் அருகே தொடர் திருட்டில் ஈடுபட்ட நபரை பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். மணவூர் பகுதியில் பணி முடிந்து திரும்பிய இளைஞர்கள் வீட்டின் பூட்டை உடைத்துக் கொண்டிருந்த கோவிந்தராஜ் என்பவரை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். மேலும் தொடர் திருட்டை தடுக்க கோரி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை நகராட்சிக்கு விநியோகம் செய்யப்படும் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வெளியேறி வீணாகி வருவதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். முடிகண்டநல்லூரில் உள்ள பிரதான குழாய்களில் ஏற்பட்டிருக்கும் உடைப்பை அதிகாரிகள் சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அருகே பேருந்து வசதி இல்லாமல் அப்பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஆத்தூர், செம்பியனாத்தூர், செருநல்லூர், சற்றசாத்தூர் உள்ளிட்ட கிராமங்களில் ஏராளமானோர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் பேருந்து வசதி இல்லாததால் சுமார் 5 கிலோமீட்டர் நடந்து சென்று பேருந்துகளில் பயணிப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் லெனின் நகரில் உள்ள 40க்கும் மேலான வீடுகள் விநாயகர் கண்மாயின் நீர்பிடிப்பு பகுதிக்கு சொந்தமானது என கூறி நீதிமன்றம் இடிக்க உத்தரவிட்டதை அடுத்து மாற்று இடத்தை வழங்கிவிட்டு தங்கள் வீடுகளை இடிக்குமாறு பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் கண்ணீர் மல்க அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் ஒத்தவீடு பகுதியில் 7 ஆண்டுகளாக பூட்டப்பட்டு பொது கழிப்பிடம் பயனற்று இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பொது கழிப்பிடம் பராமரிப்பின்றி பயனற்று கிடக்கிறது. பொது கழிப்பிடம் இல்லாததால் கடும் அவதிக்கு ஆளாகி வரும் மக்கள் விரைவில் கழிப்பறையை சீரமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை அருகே போதை மாத்திரைகள் விற்பனை செய்த 6 இளைஞர்களை போலீசார் கைது செய்து சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். ராணிப்பேட்டை ரயில்வே பாலம் அருகே போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது பாலத்திற்கு கீழ் ராணிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 6 பேர் போதை மாத்திரைகள் விற்பனை செய்ததை கண்டறிந்து 387 மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே காரில் போதைப் பொருள் கடத்தியதாக இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். பேரணாம்பட்டு அப்ரார் மஜித் ஏரிக்குத்திமேடு பகுதியைச் சேர்ந்தவர் மன்சூர் அலி. பெங்களூருவில் இருந்து சொந்த ஊருக்கு இவர் காரில் திரும்பிய நிலையில் போலீசார் வாகன தணிக்கை செய்தனர். காரில் இருந்து 1.55 கிராம் எடை கொண்ட மெத்தபேட்டமைனை போலீசார் கைப்பற்றினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சல பெரியார் நகரில் அமைந்துள்ள பெரியார் தேநீர் கடையில் 2 ரூபாய்க்கு தேநீர் விற்பனை செய்யப்பட்டது. தந்தை பெரியாரின் பிறந்த நாளை ஒட்டி வழங்கப்பட்ட இச்சலுகையை பயன்படுத்திக் கொண்டு 2 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட டீயை பொதுமக்கள் வாங்கி பருகினர். வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டத்தின் போது உயிரிழந்த சேலம் மாவட்டம் மேச்சேரியைச் சேர்ந்த மயில்சாமியின் குடும்பத்தினருக்கு பாமக சார்பில் சௌமியா அன்புமணி 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கினார். முன்னதாக மயில்சாமியின் நினைவிடத்தில் சௌமியா அன்புமணி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி டிஎஸ்பியாக மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த அனிகேத் அசோக் பொறுப்பேற்றார். புதிய டிஎஸ்பியை காவல் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் உள்ளிட்டோர் மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து புதிய டிஎஸ்பி அனிகேத் அசோக் காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மரக்கன்று நட்டு வைத்தார். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியர் வகுப்பறையில் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உயிரிழந்த ஆசிரியருக்கு அஞ்சலி செலுத்திய மாணவிகள் கதறி அழுத காட்சி காண்போரை கண்கலங்க வைத்தது. நெல்லை மாவட்டம் மாஞ்சோலைக்கு செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் திடீரென நிறுத்தப்பட்டதால் அப்பகுதி மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். மாஞ்சோலை, ஊத்து, நாலுமுக்கு, காக்காச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு இயக்கப்பட்டு வந்த அரசு பேருந்துகள் சாலை சேதம் காரணமாக நிரந்தரமாக நிறுத்தப்பட்டன. இதனால் மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே ஊர் திருவிழா முடிந்து இரவு நேரத்தில் சூதாட்டம் ஆடும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. கூலி வேலைக்கு சென்று சம்பாதிக்கும் பணத்தை சூதாட்டத்தில் இழப்பதால் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே 9ஆம் வகுப்பு மாணவியை கடத்திச் சென்ற இளைஞரை போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். நாயக்கநேரி மலை கிராமம் சீக்கஜோனை பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி அருண் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த 14 வயது பள்ளி மாணவியை காதலித்து கடத்திச் சென்றதாக ஆம்பூர் கிராமிய காவல் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் விஸ்வகர்மா சமூக நல சங்கத்தின் சார்பில் விஸ்வகர்மா ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் தொழில் கடவுளான விஸ்வகர்மா ஸ்ரீ காயத்ரி தேவி முன்பாக ஹோமம் வளர்த்து சிறப்பு வழிபாடு நடத்திய விஸ்வகர்மா கலைஞர்கள் பின்னர் பூணூர் அணிவித்து சாமி தரிசனம் செய்தனர். அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்பை கொல்ல முயன்றதாக சந்தேகத்தின் பேரில் 58 வயதான ரியான் வெர்சி ரூத் என்ற நபரை மடக்கி பிடித்த காட்சியை அந்நாட்டு போலீசார் வெளியிட்டிருக்கின்றனர். தனக்கு சொந்தமான கோல்ஃப் மைதானத்தில் ட்ரம்ப் விளையாடி கொண்டிருந்த போது அவரை சுட்டுக் கொல்ல முயற்சித்த அந்த நபர் பாதுகாவலரை நோக்கி சுட்டுவிட்டு தப்பினார். அவரை போலீசார் விரட்டி பிடித்தனர். யாகி புயலால் மியான்மரில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 226ஆக அதிகரித்திருக்கிறது. வடக்கு வியட்நாம், லாவோஸ், தாய்லாந்து மற்றும் மியான்மர் முழுவதும் 500க்கும் மேற்பட்டோர் பலியானதாக கூறப்படும் நிலையில் மியான்மரில் மட்டும் 226 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாலியின் தலைநகரில் உள்ள ராணுவ பயிற்சி முகாம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு ராணுவத்தின் தகவல் தொடர்பு சேவையின் துணை இயக்குநர் தெரிவிக்கையில், பமாகோவில் உள்ள ஜென்டம் பயிற்சி பள்ளி மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல் கிடைத்ததாகவும் இதனை யார் நிகழ்த்தியது என்பது பற்றி தெரியவில்லை என்றும் கூறினார். ஆசிய சாம்பியன்ஸ் ஹாக்கியில் இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றது. அரையிறுதியில் கொரிய அணியை 4-1 என்ற கணக்கில் வென்ற இந்தியா இறுதிப் போட்டியில் சீனாவை சந்தித்தது. ஆசிய சாம்பியன்ஸ் ஹாக்கி இறுதிப் போட்டியில் இந்திய அணி சீனாவை 1-0 என்ற கணக்கில் வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது. 4வது காலிறுதியின் 6வது நிமிடத்தில் இந்திய வீரர் ஜுக்ராஜ் சிங் கோல் அடித்து அசத்தினார். ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை விளையாட்டு வரலாற்றில் முதல் முறையாக ஆண்களுக்கு இணையான பரிசுத் தொகை பெண்கள் அணிக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்த பரிசுத் தொகையாக சுமார் 66,64,00,000 ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோப்பையை வெல்லும் அணிக்கு 19,60,00,000 ரூபாயும், ரன்னர் அப் அணிக்கு 9,80,00,000 ரூபாயும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் T20 உலகக்கோப்பை தொடருக்கான அட்டவணையை ஐசிசி வெளியிட்டிருக்கிறது. அடுத்த மாதம் 4ஆம் தேதி இந்திய அணி தனது முதல் போட்டியில் நியூசிலாந்து அணியை எதிர்கொள்ள உள்ளது. அக்டோபர் 6ஆம் தேதி பாகிஸ்தான் அணியுடனும், 9ஆம் தேதி இலங்கை அணியுடனும், 13ஆம் தேதி ஆஸ்திரேலிய அணியுடனும் இந்தியா மோத உள்ளது. அக்டோபர் 20ஆம் தேதி துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இறுதிப் போட்டி நடைபெற உள்ளது. ராகுல் டிராவிடை ஒப்பிடுகையில் கௌதம் கம்பீர் தலைமையிலான பயிற்சியாளர்கள் அடங்கிய குழு வித்தியாசமானது என இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ரோஹித், தற்போது புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கும் பயிற்சியாளர் குழுவின் ஸ்டைல் வித்தியாசமாக இருந்தாலும் தனக்கும் கௌதம் கம்பீருக்கும் இடையே நல்ல புரிதல் இருப்பதாக கூறினார். கவுண்டி சாம்பியன்ஷிப் தொடரின் கடைசி 2 போட்டிகளிலிருந்து ரஹானே விலகியிருப்பதாக லெசெஸ்டர்ஷைர் அணி அறிவித்துள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் கவுண்டி மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் தொடர்களில் லெசெஸ்டர்ஷைர் அணிக்காக ஒப்பந்தமாகி விளையாடி வரும் ரஹானே கடைசி 2 போட்டிகளில் விலகி உள்ளது ரசிகர்களுக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் தனுஷ் நடிக்கும் 52வது படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை படக்குழு வெளியிட்டுள்ளது. தனுஷ் தனது 50வது படமான ராயன் படத்தை அவரே இயக்கி நடித்த நிலையில் படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இந்த நிலையில் அவரே இயக்கி நடிக்கும் 52வது படத்தின் அறிவிப்பை டான் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வெளியிட்டுள்ளார். டிமாண்டி காலனி 2 திரைப்படத்தில் OTT ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இயக்குனர் அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் அருள்நிதி நடிப்பில் வெளியான டிமாண்டி காலனி திரைப்படம் வசூலில் வெற்றியடைந்த நிலையில் 2ஆம் பாகம் கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியானது. முதல் பாகத்தை போலவே 2ஆம் பாகமும் வரவேற்பை பெற்றது. இப்படம் செப்டம்பர் 27ஆம் தேதி ZEE5 OTT தளத்தில் வெளியாகிறது.
நடிகர் பிருத்திவிராஜ் மும்பையில் புதிய பங்களா வாங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாந்த்ராவில் உள்ள பாலி ஹில் பகுதியில் 30 கோடியே 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்ட பங்களா ஒன்றை தனது தயாரிப்பு நிறுவனமான பிருத்திவிராஜ் புரொடக்ஷன்ஸ் பெயரில் வாங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாத பிறப்பையொட்டி ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் சென்று சாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கோவில் திருவிழாவையொட்டி பாரம்பரிய முறைப்படி 7 பெண் குழந்தைகளை தெய்வமாக தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வெள்ளலூரில் உள்ள ஏழைக்காத்த அம்மன் கோவில் திருவிழாவில் 62 கிராமங்களைச் சேர்ந்த 7 பெண் குழந்தைகள் அம்மனைப் போல அலங்கரிக்கப்பட்டு கோவிலுக்கு அழைத்து வரப்பட்டு தெய்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். OnePlus நிறுவனம் இந்திய சந்தையில் தனது புதிய நார்பட்ஸ் 3 இயர்பட்ஸ் மாடலை அறிமுகம் செய்திருக்கிறது. நாட் சீரிஸில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கும் புதிய இயர்பட்ஸ் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வசதி, ப்ளூடூத் 5.4 டூயல் கனெக்ஷன் என ஏராளமான அம்சங்களை கொண்டிருக்கிறது. இதன் விலை 2299 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.